முதல் ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் பங்கேற்க இருக்கிறாருங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய சென்னை மாவட்ட நிர்வாகி மட்டும் வராங்களா? எவ்வளோ நிர்வாகிகள்? சென்னை மாவட்ட நிர்வாகிகள் தான் வந்துட்டு கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி மண்டபத்துக்கு இட்டுன்னு போகிறாங்க. நீங்கள் அதை காலையில் பார்த்தீங்களா? அதெல்லாம் காஞ்சிபுரம் பார்டரில் எல்லாத்துலேயுமே அது மாதிரி பண்ணுறாங்க. முதல்ல தீவுத்திடலில் இடம் கொடுத்தாங்க பார்க்கிங்க்கு. இப்போ மெரினாவில் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கணுன்ட்டு. அதுதான் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, எதனால் பண்ணுறாங்க? தலைவருடைய தளபதியோடைய இது என்னன்றது அவங்களுக்கு தெரியுது. அது எப்படியெல்லாம் தடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணுறாங்க. எப்படி தடுத்தாலும் சரி, தலைவர் 2026 அமர்வது உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து முதல்ல ஒரு ஆர்ப்பாட்டத்தில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள போறாங்க. இது வருங்காலங்களில் அவருடைய மக்கள் பணி தொடருமா? மக்கள் களத்தில் போய் நிற்பாரா? ஏன்னா ஒரு விமர்சனம் இருக்கு தொடர்ந்து. என்ன நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா சார், களத்தில் போய் வராருன்னா என்ன எண்ணெய்லேருந்தே வந்துன்னு இருக்கிறாரு. தூத்துக்குடி பிரச்சனையிலேருந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அனிதா இது எல்லாத்துலேயும் தினந்தோறும் தான் அவங்க எல்லாத்துக்கும் களத்தில் இல்லைன்னு அவங்க அதை எதிர்கட்சி சொல்கிற மாதிரி நீங்களும் கேட்டுன்னே இருந்தால் நான் என்ன பதில் சொல்கிறது? அவங்க விமர்சனம் நீங்கள் கேட்கணும்ல. பரந்தூருக்கு போனது, இப்போ போயிட்டு அஜித் குமாருக்கு வந்தது, அப்புறம் நீங்கள் அதை யாரும் அதை கேட்கவே மாட்டீங்களா? எத்தனை மணி சார்? இப்போ வந்துடுவார்.